அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன் 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஒரு 7 புக்லெட் கொரியர் கொடுப்பேன். ஸோ இந்த புக்லெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 7 புக்லெட்டோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே பார்சலும் கைக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் தியரோட டெஃபினிஷன்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிங்கை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இது வந்து ஃபண்டமெண்டல் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் செட் ஆஃப் குரூப்ஸு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர்ஸு, பாலினாமியல் ரிங்ஸு, மேட்ரிக்ஸு ரிங்கு, ஃபங்க்ஷன் ஸ்பேஸு, மாடுலர் அரித்மெட்டிக்கு, அல்ஜிபிரிக் நம்பர் தியரி. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஜிடிஆர் பண்ணுறவங்க இது மூணுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இன்டிஜர் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், பாலினாமியல் ரிங்கு, மேட்ரிக்ஸ் ரிங்ஸ் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா வந்துடும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். A non-empty set R together with two binary operation. ஸோ RET is a map from R cross to R. அதுக்கப்புறம் டாட் இஸ் a map from R cross R to Rக்கு மேப் கொடுக்குறோம். இஸ் கால்டு ரிங் அப்படின்னா ஆர் கமா ப்ளஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த செட்டு வந்து ஒரு அப்ளியன் குரூப்பாக இருக்கணும். ஸோ அப்ளியன்னா தெரியும், யூனிக் இன்வர்ஸ், யூனிக் ஐடென்டிட்டி, அசோசியேட்டிவ், க்ளோஷரு, காமிடேட்டிவ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த குரூப் வந்து அப்ளியன் குரூப். அடுத்து மல்டிபிகேஷன் அசோசியேட்டிவ் அப்படின்னா அது வந்து செமி குரூப். ஆக்சுவலாக இதிலே வந்து க்ளோஷரும் அசோசியேட்டிவ் வந்துடும். ஸோ டாட்டில் வந்து செமி குரூப்பாக இருக்கணும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ். ஏ டாட் பி ப்ளஸ் சி வந்து ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி ஆகும். ஏ ப்ளஸ் பி டாட் சி வந்து ஏ டாட் சி ப்ளஸ் பி டாட் சி ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி, இதில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி, டோட்டலாக 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரிங்குன்னு சொல்லுவோம். இதில் எங்கே 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது? ஒன்று வந்து க்ளோஷர் ஏ டாட் பி வந்து அந்த செட்டுக்குள்ளே விழணும். அதே போல் அசோசியேட்டிவ்ஸ் இதில் 2 வந்துருதுங்களா? இது 2 டோட்டலாக 9 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு செட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செட்டு ரிங்காக இருக்கணும் அப்படின்னா அடிட்டிவ் அப்ளியனா அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே, ஃபைன். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டெர்மாலஜி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டர் ரிங்கை பொறுத்த அளவுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? ஏபி ஈக்குவல் டு டி அப்ளியன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஸோ கம்யூட்டேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் ரிங் இஸ் கால்டு கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ எக்ஸாம்பிள் வந்து செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக ரிங்கு தான். ஏன்னா அடிட்டிவ்ல அப்ளியனு, டாட்டில் செமி குரூப்பு, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அடிஷன் வந்து ஃபாலோ ஆகிடும். அடுத்து ரிங் வித் யூனிட்டி என்ன? ஏ ரிங் ஹேவிங் ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டி 1.a a.1 a1 வருது அப்படின்னா அது வந்து ரிங் வித் யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இசட்டில் யூனிட் எலமெண்ட் வந்து 1, அதே போல் கியூவில் யூனிட் எலமெண்ட் வந்து 1, ஆரில் யூனிட் எலமெண்ட்டும் 1 தான். ஓகே, ஸோ இதான் ரிங் வித் யூனிட்டிக்கான டெஃபினிஷன். ஸோ ரிங் வித் யூனிட்னா ரிங் ஹேவிங் ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டி. எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் 1.a a.1 வந்து ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஜீரோ டிவைசர்னா என்ன? ஏன் நான் ஜீரோ எலமெண்ட். இப்போ இதில் யூனிட் எலமெண்ட் கிடைக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 2z வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஸோ ஃபர்ஸ்ட் இது ரிங்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி ரிங்கா இருந்தா இது ரிங் வித் யூனிட்டியான்னு செக் பண்ணுங்க. வித் யூனிட்டியான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ 2z ரிங்குக்கான ப்ராப்பர்ட்டின்றதை பார்த்துட்டு அதனுடைய யூனிட் எலமெண்ட் என்ன வரும், இல்லை வித்தவுட் யூனிட்டியான்றதை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து ஜீரோ டிவைசர்னா நான் ஜீரோ எலமெண்ட் ஏ இஸ் கால்டு ஜீரோ டிவைசர்னா இஃப் ஏபி ஈக்குவல் டு ஜீரோனா ஃபார் சம் நான் ஜீரோ எலமெண்ட் பி, அதாவது 2 நான் ஜீரோ எலமெண்ட்டோடைய ப்ராடக்ட் வந்து 0 வரும். அப்படி இருந்தால் ஏ அண்ட் பி ஆர் ஜீரோ டிவைசர். ஓகே, இப்போ Z6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 and 3 ஆர் ஜீரோ டிவைசர்ஸ். ஏன் 2 into 3 2 நான் ஜீரோ எலமெண்ட் தான். மாடுலஸ் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிடும் 0. ஸோ எங்கேயுமே இந்த டொமைன் ஸ்பேஸோட மாடலாக போயிடணும். ஸோ என்ஸ் போத் 2 and 3 ஆர் ஜீரோ டிவைசர்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ Z10ல் ஜீரோ டிவைசர் சொல்லுங்க பார்ப்போம். 5 2 இது 2 ஜீரோ டிவைசர். ஓகே, Z10ல் பொறுத்தளவுக்கு இது ஏன்னா 2 நான் ஜீரோ எலமெண்ட் 5 2ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வேல்யூ வந்து 10 வரும். மாடலில் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ 2 நான் ஜீரோ எலமெண்ட்டோடைய ப்ராடக்ட் 0 ஆகுது அப்படின்னா அது வந்து நேம்னா சொல்லுவோம், ஜீரோ டிவைசர் சொல்லுவோம். இன்டெக்ரல் டொமைன் என்ன? ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி ஹேவிங் நோ ஜீரோ டிவைசர். ஸோ ஜீரோ டிவைசர் இல்லாத ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெக்ரல் டொமைன் சொல்லுவோம். ஸோ ஜீரோ டிவைசர் இல்லாத ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஜீரோ டிவைசர். அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் ஹேவிங் நோ ஜீரோ டிவைசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து வித் யூனிட்டி, ஆல்வேஸ் வித் யூனிட்டி. 2z இன்டெக்ரல் டொமைனா
2z இன்டெக்ரல் டொமைனா? ஸோ இதில் உங்களுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கேன். 2z வந்து ரிங் வித் யூனிட்டியான்னு கேட்டிருக்கேன். அதே போல் 2z வந்து இன்டெக்ரல் டொமைனா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதே போல் இது வந்து ஒரு இதில் சப்போஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைனா ஜீரோ டிவைசர் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ z7, ஸோ இன்டிஜர் மாடலோ 7 இருக்கு இல்லையா? z7 வந்து உங்களுக்கு ஒரு ரிங்கா as well as இன்டெக்ரல் டொமைனான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யூனிட் எலிமெண்ட்னான்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபீல்டை பொறுத்தளவுக்கு என்ன? A commutative ring with unity in which every non-zero element has a multiplicate inverse. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டாட்ல வந்து அகைன் அது அப்ளியனா இருக்குன்னு அர்த்தம். ஆர் டாட், அதாவது ஆர் பிளஸ் அப்ளியன், அதே போல ஆர் டாட் அப்ளியன். ஸோ அப்படி இருந்தா இந்த ஆரோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீல்டு, இட்ஸ் அ ஃபீல்டு. ஓகே, அப்போ a commutative ring with unity in which every non-zero element has a multiplicate inverse is called field. அப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? QRC. இது எல்லாருமே காமிட்டேட்டிவ் ரிங் தான். அதே போல் எந்த ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இன்வெர்ஸ் எலிமெண்ட் அதில் இருக்கும். Z ஏன் ஃபீல்டு கிடையாது? Y is not a field. Y is not. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டு வந்தோம். Z plus is a ring because it is an abelian multiplicative distributed law and it is a ring. 2Z ரிங்கானா ஆமாம் ரிங்கு தான். ஸோ உங்களுக்கு 2Z வந்து ரிங்கு, பட் வந்து உங்களுக்கு நான் வரல, யூனிட் எலிமெண்ட்டு உள்ளே வரல, அது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஓவர் ஆர். ஸோ இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும்? ABCD. ஸோ ABCD ஆர் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஓவர் ஆர். இது வந்து ஆக்சுவலாக ரிங் தான், பட் நாட் கம்யூட்டேட்டிவ் ரிங். என்ன ரீசன்னா ப்ராடக்ட்டில் வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணாது, கம்யூட்டேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அடுத்து வந்து Z8. அகைன் இது வந்து இன்டிஜர் மாடலோ டொமைன் தான். இது வந்து இன்டெக்ரல் டொமைனானா கிடையாது, பட் ரிங். இது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி தான், பட் இன்டெக்ரல் டொமைன் வரல. ஏன்னா இப்போ 2 and 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8, மாடலோ பார்த்தீங்கன்னா 0. அப்போ 2 நான்-ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் 0 ஆகுதுன்னா அப்போ ஜீரோ டிவைசர் வந்து என்ன ஆகுது? இந்த செட்டுக்கு ஜீரோ டிவைசர் கிடைக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்காது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிங் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்? பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இன்வெர்ஸ் எலமெண்ட் வேணும். 2ன்னு எடுத்துக்கிட்டா -2 உள்ள இருக்குமா? இருக்காது. அதனால இது வந்து ரிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்? M2 of R. செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் வரும் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் Z10. யூனிட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ யூனிட் எலமெண்ட்னா அந்த GCD 1 வர மாதிரி கோ ப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் சொல்லுவோம். 10க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறது எல்லாமே வந்து யூனிட்ஸு. அப்போ யார்? 1, 3, 9, 7. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறது. ஸோ டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லை ஆயிலேட்டேஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் டேரெக்டாக. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன்? ஸோ இது ப்ரைமாக இருந்தால் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, அடுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் அ ரிங்கை பொறுத்தளவுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் அ ரிங் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு வந்து 0 எலமெண்ட்டாக இருக்கும். மல்டிபிள் ஐடென்டிட்டி வந்து 1, அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 0. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் ஜீரோ டிவைசர்? எந்த செட்டு வந்து ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகும்னா 9க்கு தான். Z9ல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 6 3s are 18. 3 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் 18, மாடலில் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். எவ்வளோ? 3 3s are 9 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது போல் நீங்கள் வந்து ஜீரோ டிவைசஸை கொடுக்க முடியும். எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஜஸ்ட் இப்போ பார்த்துருந்தோம். ஃபார் இஸ் அ ஃபீல்ட் தென் ஒன்லி ஐடியல் பொறுத்தளவுக்கு 0 and R மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபீல்டை பொறுத்தளவுக்கு 2 ஐடியல் தான். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் 2 ஐடியல் தான் இருக்கும். ஒன்று ட்ரிவியல் ஐடியல், ஒன்று பேரண்ட். ஸோ அதாவது 0வும் R மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ரிங் Z பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக என்னது? அது ஒரு இன்டெக்ரல் டொமைன். ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் Z7 பீஸ் ஆஃப் ப்ரைம் வந்தால் 7 வந்துடும். ஓகே, ஸோ இதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். எல்லா கம்யூட்டேட்டிவ் ரிங்கும் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து மேட்ரிக்ஸ் ரிங்ஸ் ஆர் ஜென்ரலி நான் கம்யூட்டேட்டிவ். ஸோ மேட்ரிக்ஸ் எஸ் ஆஃப் ஆல் n by n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். அடுத்து வந்து Zn இஸ் அ ஃபீல்டு இஃப் நோ லீவ். இது n இஸ் அ ப்ரைமாக இருக்கணும். எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் Zn இஸ் n இருக்கும்.
ஜீரோ எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிக், அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆல்வேஸ் யூனிக், ரிங் ஹோமோமார்ஃபிசம் ப்ரோசஸ் ஆப்ரேஷன். ஸோ ரிங் ஹோமோமார்ஃபிசம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ பிஜிக்குமே மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்லையும் மெட்டீரியலும் வாங்கி படிக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.